தமிழகத்தின் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வரலாற்று சின்னமான பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்றும் பணிகள் வரும் பிப்ரவரி மாதம் முதல் முழுவீச்சில் தொடங்கப்பட உள்ளன. இந்தியாவின் முதல் கடல் பாலமான பாம்பன் பழைய ரயில் பாலம் 111 ஆண்டு கால தனது பயணத்தை நிறைவு செய்து தற்போது விடைபெற தயாராகி வருகிறது. 1914ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பாலம் கப்பல்கள் செல்வதற்காக நடுவில் திறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட தூக்குப்பால சிறப்பம்சத்தை கொண்டது. 1964ஆம் ஆண்டு வீசிய கோர புயலையும் தாங்கி நின்ற இந்த பாலம் காலப்போக்கில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் முதுமை காரணமாக ஓய்வு பெறுகிறது. இதற்கு மாற்றாக அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய பாம்பன் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. புதிய பாலத்தில் ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் பழைய பாலத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை ரயில்வே நிர்வாகம் தற்போது மேற்கொண்டுள்ளது. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் மூலம் சுமார் 2,53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலத்தை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக அண்மையில் பூமி பூஜை நடத்தப்பட்டு முதல்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. பழைய பாலத்தின் பாகங்களை சேதமில்லாமல் அகற்றுவதற்காக தூண்கள் மற்றும் தண்டவாளங்களின் வரிசை எண்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பிப்ரவரி மாதம் முதல் பணியாளர்கள் அடுக்கடுக்காக பாலத்தை வெட்டி எடுக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். இந்த பணிகளை அடுத்த 4 மாதங்களுக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த தூக்கு பாலத்தின் பகுதிகள் அகற்றப்பட்ட பிறகு அவை ரயில்வே அருங்காட்சியகத்தில் வைக்கப்படும். இதனை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நூற்றாண்டு கடந்து கடலின் நடுவே கம்பீரமாக நின்று கோடிக்கணக்கான மக்களை ராமேஸ்வரத்திற்கு அழைத்து சென்ற இந்த பழைய பாலம் இன்னும் சில மாதங்களில் நினைவுகளாக மட்டுமே எஞ்சியிருக்கும்.